அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எம்பிபிஎஸ் பற்றியான அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை நான் பார்க்குறேன். பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் இருக்கிற உங்களுக்கு சார்ந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இது வரும் நாட்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான நாட்கள். இப்போ எப்படின்னா, சீட் அலாட் ஆகிடுச்சு, வாங்கிட்டோம், கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கோம். அவங்க எந்த கன்ஃபியூஷனும் பண்ணாதீங்க. முடிஞ்சால் யூடியூப் பார்க்குறத கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கன்டினியூ பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபேக்டரி காலேஜாக இருக்கிற பட்சத்துலேயும் ஒரு லோயர் கேட்டகரியிலையோ இல்லை ஓகே இதுக்கப்புறம் எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களோ, ஓகே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க லைக் டீம்டு ஜாயின் பண்ணவங்க, இந்த மாதிரிலாம் ஓகேவா. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி இந்த டாப்பிக்கில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியோட ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு வருதுன்னு தெரியல, பட் வரும்போது பாருங்கள். இதில் என்ன நடக்கும், என்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்கும், எப்படி இருக்குன்றது பழைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் கூட சில அப்டேட்டோடு சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்திலும் பட் வெரி வெரி அர்ஜென்சி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம், சரிங்களா? ரவுண்டு 3ல் இப்போது டிஎன் மெடிக்கலில் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, டீம்டு யூனிவர்சிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சென்டாக் புதுச்சேரியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடுத்து ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் நான் போகிறது அட்வைசபிள் இல்லையா, யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் சில வீடியோக்களில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் வரப்போகிற பிரச்சனைகள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணுன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒன்று ஒன்றா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணுறதுக்காக நான் இதில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேசிக் டேட்டா ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தமிழ்லையோ அது இங்கிலீஷ்லையோ இல்லை தங்கிலீஷ்லையோ என்ன வேணால் டைப் பண்ணி அதில் நீ எனக்கு சேவ் பண்ணுங்கள். மேபி அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இஷ்யூஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தேவைப்படலாம். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 30,000 மாணவர்கள் எம்பிபிஎஸ்ஸை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம யூடியூப் தளவாலயமாக அதை கொண்டு போகலாம் அப்படின்ற முயற்சி. ஸோ இன்றைக்கி எனக்கு சில பேரண்ட்ஸு 2 நாளாக வந்து பிஸி ஒர்க்காக இருந்தாலும் கூட எனக்கு பேரண்ட்ஸ் கொண்டு வந்த ஒரு டாப்பிக்கு, அது ஒரு கண்டென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கி வி ஆர் ஸ்டாண்டிங் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் கலந்துக்கிட்டு ஒரு என்ஆர்ஐ கேட்டகரியோ ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரியோ சீட்டை நான் கையில் வாங்கிட்டேன், கையில் வச்சிருக்கிறேன், சரிங்களா? ஜாயின் பண்ண போகிறத பற்றி டிசிஷன் எடுத்துருக்கிறத கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் டிசிஷன் இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர்ஸ். போகலாமா, ஜாயின் பண்ணலாமா, இல்லை நான் வந்து ஒரு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜோ ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ போய் ஒரு கவர்மெண்ட்டுக்கே நான் வந்து 25,80,000 ரூபாய் என்ஆர்ஐ லாஸ்ட் சீட் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணதான கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை கட்டலாமா வேணாமான்னு யோசனை இருக்குது. இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசனையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ரொம்ப கவனமாக பாருங்கள். ரிப்போர்ட் பண்ணலாமா ரிப்போர்ட் பண்ண வேணாமான்றது ஃபஸ்ட் உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கும், சரிங்களா? ரைட். பாயிண்ட் நம்பர் 1, அலாட்டட் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஜாயின் பண்ணுறதை பற்றி டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடான காலேஜும் உங்களுக்கு தேவையான பணமும் அங்கே சரியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி சீட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்கிரேடேஷன் வாங்க, சரிங்களா? தட் இஸ் யுவர் மை அட்வைஸ். அப்படி இல்லை, நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி 3rd ரவுண்டில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா, உங்களுக்கு 2nd ரவுண்டில் அலாட் ஆன சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்க விரும்புகிறீங்க, பணமும் கட்டிட்டீங்க, கையில் அலாட்மெண்ட் லெட்டர் வச்சுருக்கிறீங்க, காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயிண்ட் கேண்டிடேட்ன்ற ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, சரிங்களா? இப்போ டீம்டில் போகிறேன், நான் வந்து என்ஆர்ஐ லேப்ஸில் ஸ்டேட் ப்ரைவேட் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாங்குறாங்க சார், பரவாயில்லன்னு நான் கட்டி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படும், தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், சரிங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு சீட்டு கிடைக்கும் போது அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, இதையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக டீம்டோட ரிசல்ட் வந்த பிறகு 1 or 2 டேஸில் ரெசிக்னேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு கணக்கு தான். ரெசிக்னேஷன் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை டீமில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் வந்து டீமில் கிடைக்கல அப்படின்னா இஃப் யூஆர் லூசிங் யுவர் டெபாசிட், அவங்க ஒன்றும் பெருசாக பனிஷ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே 2 லட்சத்தை பணத்தை இழந்துட்டான், அவ்வளோதான் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் திரும்ப 3rd ரவுண்ட் அப்கிரேடேஷனில் நீங்கள் பிளான் பண்ணி அழகாக நீங்கள் தேவையான கல்லூரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் ரொம்ப ரொம்ப கவனம், 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் ரொம்ப சென்சிட்டிவும் கூட. வி ஆர் லூசிங் மணி. அதாவது முக்கியமாக ஜாயிண்ட் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும்.
ஏன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பணம் கட்டியிருப்போம். டியூஷன் ஃபீஸ் வெவியர் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு பணம் கட்டியிருப்போம், அதையும் வெவியர் பண்ணிடுவாங்க, டெபாசிட் எது கட்டினாலும் வெவியர் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கும். தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் செலெக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த அட்டென்ஷன் இந்த காரணத்தினால சில மாற்றங்கள் கட் ஆஃப்ல கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம தேவைப்பட்டால் நம்ம அதை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கூகுள் ஃபார்மில் கொடுங்க. ரெசிக்னேஷன் வந்து 11th டிஎன் மெடிக்கல் கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். சார் டீம்டு யூனிவர்சிட்டியில் கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டோம்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ சீட்டு அலாட்டே ஆகாத ஒரு 110 மாணவர்கள் பக்கம் 120 சீட் வச்சுக்கோங்க. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் சில கல்லூரியில் சிங்கிள் டிஜிட்டில் தான் வேக்கண்ட் இருக்குது, சில கல்லூரியில் டபுள் டிஜிட்டே வந்திருக்கு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 250 சீட் வரதா நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 250 சீட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ஆர்ஐ மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணுறோம்னு சொன்னோம், அது நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். என்ஆர்ஐ மாணவர்கள் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? பட் என்ஆர்ஐ மாணவர்கள் முடிந்த பிறகு அந்த சீட்டு மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி நார்மல் சீட்டாக ஹையர் மார்க்லேருந்து திரும்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன? தமிழ்நாட்டில் நாட் அலாட்டட் கேட்டகரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரெல்லாம் நாட் அலாட்டட் அலாட்மெண்ட் கிடைக்கல. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணி கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனே தமிழ்நாட்டில் போடாமல் இருக்கிற பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எனக்கு வேணும், நான் கன்வீனியன்ஸ் இப்போ எந்த பணம் இருக்குது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒரு 200 மார்க்கோ 250 மார்க்குக்கோ இந்த மார்க்கு இந்த கட் ஆஃபு இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு அலாட்மெண்ட்டுக்கு வருமானு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? நான் வரக்கூடாது, நெகட்டிவாக சொல்லவே கூடாது. உங்களுடைய ட்ரை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், அது எதையுமே விட்டுறக்கூடாது, நமக்கு சீட்டு தான் முக்கியம். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருக்கலான்றது இந்த பாயிண்டில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கேட்டகரி தமிழ்நாட்டில் மெடிக்கல் செலெக்ஷனில் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் யாரெல்லாம் சீட்டு கிடைக்கல, 575 மார்க் கீழே இருக்கிற பிசிக்கு கிடைக்கல, அதே மாதிரி எம்பிசினா அதே ரேஞ்சில் கிடைக்கல, அப்புறமேல எஸ்சி கேட்டகரி எல்லா கேட்டகரியுமே சீட்ஸ் இல்லை. கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்க அப்ளையே பண்ணலை. ஸோ அதனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் போட்டிகள் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி நாட் அலாட்டட் கேட்டகரி திரும்ப எனக்கு வரியே இல்லை சார், நான் டீம்டே போடலை, ஆனால் என்னோட மார்க் வந்து ஒரு 200 மார்க் 180 மார்க் தான் இருக்குது, ஆனால் நான் எனக்கு வந்து இந்த வருஷம் படிக்கவே முடியாதா, அடுத்த ரவுண்டில் என்ன சார் நடக்கும்? ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்டில் அலாட் ஆன எல்லா கேண்டிடேட்டுமே ஜாயின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வேகன்சி ஸ்டே ரவுண்டில் டீம்டு யூனிவர்சிட்டி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எகைன் வந்து ஸ்டே ரவுண்டில் பர்ச்சு நமக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? நம்ம வந்து சீட் எதுவும் அலாட்மெண்ட் ஆகலைன்னா ஒரு 200 மார்க் 250 மார்க் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டே ரவுண்டில் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் அந்த ரவுண்ட்லேயும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அலவுடு. அப்போ எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி கூட சீட் எடுத்துக்கு வாங்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன ஒரே விஷயம் தான், அதிக மார்க் எடுத்தவர் எங்கே வேணால் போவார், எங்கே வேணால் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவார், டெபாசிட் தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லி வேணாலும் சொல்லி ரிட்டர்ன் வருவார். ஆனால் குறைவான இருக்கிற மார்க்கு எங்கேயுமே அலாட்மெண்ட் கிடைக்காம ஒரு தடுமாட்டத்திலேயும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் நான் பண்ணது தான் இந்த என்ஆர்ஐ கன்வர்ஷன். என்ஆர்ஐ கன்வர்ஷன் சிம்பிள் லாஜிக்குங்க. ஒரு 200 மார்க் எடுத்திருக்கிறாங்க, 210 மார்க் எடுத்திருக்காங்க, 150 மார்க் எடுத்திருக்கிறாங்க. பட் நம்ம சொல்லிட்டோம் டீம்டு யூனிவர்சிட்டியோடைய தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ மாணவர்கள் தான் இடம் கொடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துன்ற ஒரே சின்ன நோக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், என்ஆர்ஐ கன்வர்ஷன் ட்ரை பண்ணுங்க. என்ஆர்ஐ கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். திஸ் இஸ் நாட் அசூரன்ஸ் இன் அலாட்மெண்ட்டுக்கு யாரும் அசூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அலாட்மெண்ட் கிவன் பை எம்சிசி இல்லையா? அப்போ அலாட்மெண்ட் கொடுக்கறதுல தேவைகள் பட்டாலும் பயன்படுத்துவாங்க. நமக்கு பண்ணுறோம் என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம டீமில். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவோ சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் பர்சன் ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுருக்கிறாங்க, பட் என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு மார்க் குறைவாக இருக்கிற பட்சத்தில் அதை பயன்படுத்தி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். சில கல்லூரிகள் என்ஆர்ஐயாக வந்தால் நீங்கள் என்ஆர்ஐ ஃபண்டு தான் கட்டணும், அதுவும் டபுள் த பேமெண்ட் வரும், ரொம்ப அதிகமாக தான் கட்டணும், அதுவும் 5 வருஷத்துக்கு கட்டணும்னு சொல்கிறாங்க. சில கல்லூரிகள் நாம் டேரெக்டாக ரெக்வஸ்ட் பண்ணி ஃபீஸை கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அது வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட் உங்களுக்கு நார்மலாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோடைய டோட்டல் 5 வருஷம் ஃபீஸும் இதுவும் டேலி ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பட் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஒரு 250 மார்க் கீழே இருக்கிற மாணவர் 2 இடத்துல தான் எலிஜிபிள். ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக என்ஆர்ஐயாக மாறினால் வாய்ப்பு இருக்குது, சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணல, என்ஆர்ஐக்கு எலிஜிபிளே கிடையாது, நான் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு எலிஜிபிளே இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கேட்டகரியிலுமே உள்ளே வர்றது மிக மிக சிரமமான வாய்ப்பாக இருக்கும். தேர்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். சரிங்களா? அதுக்கும் நிறைய மாணவர்கள் நிறைய கல்லூரிக்கு கேட்குறோம்.
ஆனால் ஃபீஸ் வந்து குறையுமா சார்னா ரொம்ப ரொம்ப கடினம் தான். சரிங்களா? ஃபீஸ் குறைய வாய்ப்புகள் இல்லை. இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா கல்லூரியுமே கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் அலர்ட்டடாக இருக்கிறாங்க. ஏன்னா டிமாண்ட் அதிகமானதுனால எந்த ஒரு கல்லூரியும் ஃபீஸ் வந்து குறைவது ரெடியாக இல்லை. நிறைய மாணவர்கள் எனக்கும் தெரிஞ்சு சில மாணவர் சார் எனக்கு 18 லேக் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சார் சொன்னாங்க. 17 லேக் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சார். நான் கடைசி வரைக்கும் வராதுங்க. வர வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் எங்கே கிடைக்கும், என் மார்க்குக்கு இந்த கேட்டகரியில் அலாட்மெண்ட் கிடைக்கும்ன்ற உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பதில் இருந்தால் ஓகே. பதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனை ப்ரிப்பேர் பண்ணி யோசிக்கணும் இல்லையா? நாம் எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோன்றது தெரிதல் இல்லாமல், நீங்கள் புரிதல் இல்லாமல் ஒரு இடத்துல வந்துடும் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்பது சந்தோஷம். கிடைச்சிட்டால் சந்தோஷம். நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை சார், நான் இன்னைக்கு தான் சார் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இல்லை அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், தேர்ட் ரவுண்டை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுவும் ஃபேஸ் பண்ணும்போது டிஎன் மெடிக்கலுக்கும் சென்டாக்குக்கும் அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் எப்படி கொலாபரேட்டடாக ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளோ சார்ட் இருக்கணும். நான் இந்த ஆப்ஷன் போகிறேன், இங்கே ஒன்று போகிறேன், இந்த ஆப்ஷன் போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே டெபாசிட் கட்டுறேன், இங்கே டெபாசிட் தமிழ் மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டே ரவுண்டுக்கு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும். நீங்கள் ஒரு சீட் அலாட் பண்ணி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு ஃபோர்ஃபைட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவசாலியை ஒருத்தர்கிட்ட ஐடியாஸ் கேட்டு கிளியரான ஒரு ஃப்ளோ சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? தேவையான படத்தில் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. என்னால் என்ன பண்ண முடியுன்றதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை தேர்ட் ரவுண்ட் ஃபேஸ் பண்ண போகிற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்க போகிறது. அதை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஐடியாக்கள் வச்சுருக்கிறேன். அதை ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.